கிராமப்புற ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் விலையில்லா ஆடு மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, பயன் என்ன, தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அதற்குண்டான திட்டங்களை தீட்டி மக்கள் வாழ்வு வளம் பெறவும் அவர்கள் நலன் பேணி பாதுகாக்கப்படவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து செயல்பட்ட ஒரே அரசு புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. எனக்கு எல்லாமே நீங்கள்தான், உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழக மக்கள்தான் என் மக்கள். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசால் வழங்கப்படும் சலுகைகளை மட்டும் சார்ந்து இல்லாமல் வாழ்வில் வளம் பெற அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும். அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதையும் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதன்படி தமிழகத்தில் மீண்டும் ஒரு வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிக்கேற்ப கிராமப்புற ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் விலையில்லா ஆடு மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதன்படி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் எதுவும் இல்லாத கிராமங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு கலப்பின ஜெர்சி பசுக்கள் விலையில்லாமல் வழங்கப்பட்டன. இதன் மூலம் ஏழை மக்கள் பால் வியாபாரத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் அவர்களது குடும்ப பொருளாதார நிலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டே இத்திட்டத்தை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. இந்த திட்டத்தின் நோக்கம் மடைமாற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பயனாளிகளை அந்தந்த கிராம சபை மூலம் தேர்ந்தெடுத்ததோடு பயனாளிகளின் 30% பேர் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியது மாண்புமிகு அம்மாவின் அரசு. அதாவது குடும்ப பொருளாதார ஏற்றத்திற்கு யாரேனும் கை கொடுத்து உதவ மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் இருப்பவர்களே திட்டத்தின் பயனாளியாக இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமோடு இருந்தது. அதே நேரம் அரசு திட்டத்திலும் சமூக நீதியை பாதுகாத்த ஒரே அரசு என்றால் புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். இதில் முக்கியமாக குடும்ப பொறுப்பை கவனித்துக் கொள்ளும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது உண்மையான கிராமப்புற பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்தது. பயனாளியின் பெயரிலோ அல்லது அவரது குடும்பத்தினரின் பெயரிலோ 1 ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கக்கூடாது, சொந்தமாக மாடுகள் இருக்கக்கூடாது, பயனாளிகளுக்கு கிராமத்தில் நிரந்தர வீடு இருக்க வேண்டும் என உண்மை பயனாளியை திட்டம் சென்றடைய வேண்டும் என்பதில் அதீத கவனத்தை பின்பற்றியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு.
அது மட்டுமா, பசுக்களை விலையில்லாமல் பெறும் பயனாளிகள் முழு திருப்தியடைவதை உறுதி செய்யும் பொருட்டு பயனாளிகளே அரசு அலுவலர்களுடன் நேரடியாக அண்டை மாநிலங்களில் உள்ள கால்நடை சந்தைகளிலிருந்து பசுக்களை வாங்குவதற்கும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தது மாண்புமிகு அம்மாவின் அரசு. கறவை மாடுகள் வாங்குவதற்கு பயனாளிகள் அரசு அதிகாரிகளுடன் வெளி மாநிலத்தில் நடைபெறும் மாட்டு சந்தைக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த மாட்டினை அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அவ்வாறு வெளிமாநிலத்திற்கு செல்லும் போது பயனாளிகளுக்கான போக்குவரத்து செலவு, தங்கும் இடத்திற்கான செலவு ஆகியவற்றை அரசே ஏற்றதோடு மாடு வாங்கிய பிறகு அதனை பயனாளிகளின் வீடு வரை எடுத்து செல்வதற்கான செலவையும் ஏற்றது. அது மட்டுமா, அவ்வாறு வாங்கப்படும் பசுக்களை காப்பீடு செய்வதற்கான செலவையும் அரசே ஏற்றது. அதேபோல் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் உடனடி நடவடிக்கையாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அடித்தட்டு குடும்பங்களுக்கு 4 ஆடுகளை விலையில்லாமல் வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஊரக பகுதிகளில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் குடும்பத்துக்கு 4 ஆடுகள் வீதம் விலையில்லாமல் வழங்கப்பட்டது. ஆடுகள் வளர்ப்பு என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கே டஃப் கொடுக்கும் அளவுக்கு தற்போது லாபகரமான தொழிலாக மாறியுள்ள நிலையில் அதை 10 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து ஏழை மக்களின் பொருளாதார ஏற்றத்திற்கு ஆடுகள் வளர்ப்பை ஊக்கப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதன்படி கிராம சபையால் தேர்ந்தெடுக்கப்படும் நிலமற்ற ஏழை எளிய மக்களே இத்திட்டத்தின் பயனாளியாக இருந்தனர். அதே நேரம் விலையில்லா பசுமாடு பெற்றவர்களுக்கு இந்த விலையில்லா ஆடுகள் திட்டம் பொருந்தாது. அதேபோல இதற்கென குழுக்கள் அமைக்கப்பட்டு அக்குழுக்கள் மூலம் பயனாளிகளே அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அருகில் உள்ள சந்தைகளிலிருந்து வாங்கிக் கொள்ள வழிவகை ஏற்படுத்தியதோடு அதனை பயனாளிகள் அவர்களது இருப்பிடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவையும் அரசே ஏற்றது. அது மட்டுமா, இந்த 2 திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் கால்நடைகளுக்கு குறைவின்றி பசுந்தீவனம் கிடைக்கும் வகையில் மாநிலத்தில் கால்நடை தீவன பயிர் பெருக்க திட்டம் ஒன்றையும் வகுத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதேபோல எதிர்காலத்தில் மாநில கால்நடை பண்ணைகளில் இருந்தே கலப்பின பசுக்களை பெறும் வகையில் மாநில கால்நடை பண்ணைகள் வலுப்படுத்தவும் நிதியுதவி வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழலில் பொருளாதார ஏற்றம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று என்றே சொல்ல வேண்டும். இருந்தாலும் மக்களின் பொருளாதார ஏற்றத்திற்கு திமுக ஆற்றிய பங்களிப்பை இங்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பெண்களின் பொருளாதார ஏற்றத்திற்கு விடியல் பயணம் என உருட்டி கொண்டு இலவச பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தியது விளம்பர திமுக அரசு. ஆனால் ஓசி பயணம் என்ற ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகியதோடு குறைந்த எண்ணிக்கையில் நடமாடும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளுக்காக காத்திருந்து பெண்களின் கால்கள் கடுகடுத்ததுதான் மிச்சம். இந்த விடியல் பயணத்தை தவிர மக்களின் பொருளாதார ஏற்றத்திற்கு ஒரு புல்லை கூட புடுங்கி எறியவில்லை இந்த திமுக. ஏன் நடக்க மாட்டியா? டிரைவர் கண்டக்டர் அவங்க பேசுறாங்க. பால் விலையேற்றம், மின் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலையேற்றம், பச்சரிசி இட்லி அரிசி முதல் துவரப்பருப்பு கடலைப்பருப்பு வரை மளிகை பொருட்கள் விலையேற்றம் என மக்களின் அடிப்படை தேவைகள் தொடங்கி அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் தாறுமாறாக எகிரி கிடக்கும் நிலையில்
மக்களை சொல்ல முடியா நிதிச்சுமைக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு. இதனால் மக்களின் செலவினங்கள் பெருமளவு அதிகரிக்கும் சூழலில் தமிழ்நாடு அரசு 11.19% என்ற வியத்தகு பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாக ஸ்டாலின் கூறி வருவது மக்களை கடுங்கோபத்துக்கு ஆளாக்கி உள்ளது. இதில் 10,62,000 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துவிட்டதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில், தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக உருட்டியது திமுகவின் பரிவாரங்கள். ஆனால் அப்படி எந்த முதலீட்டையும் நாங்கள் செய்யவில்லை, உறுதியும் அளிக்கவில்லை என ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்துவிட்டது. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்ற கதையாக திமுகவின் 10,62,000 கோடி முதலீடுகள் என்ற உருட்டுக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனமே போதுமான சாட்சியாக உள்ளது. இப்படி மக்களின் நலனில் கொஞ்சமும் அக்கறை இல்லாத திமுக அரசு விரைவில் களைந்தெறியப்படும் என்பதுதான் கள நிலவரமாக உள்ளது.